நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 2023 நடந்த கொஷின்ஸில் வந்து மேத்ஸ் கொஷின்ஸில் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சம அளவுள்ள 6 குழாய்கள் 1 மணி 20 நிமிடங்களில் ஒரு தண்ணீர் தொட்டியை நிரப்புகிறது எனில் அதே அளவுள்ள 5 குழாய்கள் அத்தொட்டியை எவ்வளோ நேரத்தில் நிரப்பும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் வந்து ஒரு 6 குழாய்கள் வந்து இருக்குது. அந்த 6 குழாய்கள் வந்து அந்த தொட்டியை வந்து நிரப்புது. எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே அளவுள்ள 5 குழாய்கள் வந்து அந்த தொட்டியை நிரப்ப வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள். இப்போ 6 குழாய்கள் வந்து 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நிமிடங்களாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து 6 குழாய்கள். இப்போ 6 குழாய்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது இது எல்லாத்தையுமே வந்து நான் நிமிடங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். இப்போ 60 நிமிடங்கள் ப்ளஸ் 20 நிமிடங்கள். இப்போ 6 குழாய்கள் வந்து அந்த தொட்டியை நிரப்ப எவ்வளோ நிமிடங்கள் எடுத்துக்குதுன்னா 80 நிமிடங்கள் வந்து எடுத்துக்குது. அப்போது 5 குழாய்கள் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அடிக்கலாமா? 1 5 5 16 5 80. இப்போ பெருக்கலாமா? இப்போ 6 16 பெருக்குங்க. என்ன ஆன்சர் வருது? 6 6 36க்கு 6 மீதி 3 அப்புறம் 1 6 6 96 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம நிமிடங்களில் தான் வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 குழாய்கள் எடுத்துக்கிட்டால் அது வந்து 96 நிமிடங்கள் வந்து எடுத்துக்கும் அந்த தொட்டியை நிரப்ப அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள் ஆப்ஷன்ஸில் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாமே வந்து ஹவர் ப்ளஸ் நிமிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து ஹவரை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஹவருக்கு வந்து எவ்வளோ நிமிடங்கள்? 60 நிமிடங்களா? இப்போ 96லேருந்து இப்போ 60 நிமிடங்கள். இப்போது 60 நிமிடங்கள் போச்சுன்னா மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 36 இருக்குமா? இப்போ வந்து 5 குழாய்கள் வந்து அந்த தொட்டியை நிரப்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னா 60 நிமிடங்கள். 1 மணி நேரம் ப்ளஸ் 36 நிமிடங்கள் வந்து எடுத்துக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 36. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனியன் வந்து 5 டசன் வந்து முட்டைகள் வந்து வாங்கியிருக்காரு. அதில் வந்து 10 முட்டைகள் வந்து கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்ல முட்டைகளோட சதவீதத்தை வந்து கேட்குறாங்க. இப்போ 5 டசன் முட்டைகளை வாங்கினார்னா ஒரு டசன்னா எத்தனை நமக்கு தெரியணும். இப்போ 5 போட்டுங்க. ஒரு டசன்னா 12 இருக்கிறதா வந்து ஒரு டசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ 5 × 12 போடுங்க. 5 டசன் முட்டைகள் வாங்கினார்னா இப்போ எவ்வளோ முட்டை வாங்கியிருக்காருன்னா 12 5 60. இப்போ 60 முட்டை வந்து வாங்கியிருக்காரு. அதில் வந்து 10 முட்டைகள் வந்து கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து 60 முட்டையில் வந்து 10 முட்டை வந்து கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பேலன்ஸ் வந்து நல்ல முட்டைகளில் வந்து எவ்வளோ இருக்கும்? 50 இருக்கும். கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை முட்டை? 60 முட்டை. 60 முட்டையில் எத்தனை முட்டை வந்து நல்ல முட்டை? 50 முட்டை வந்து நல்ல முட்டை. 50 முட்டை வந்து நல்ல முட்டை. இதோட சதவீதம் தான் வந்து கேட்குறாங்க. சதவீதம்னா நம்ம 100 போட்டுக்கலாமா? இப்போ வந்து அடிக்கலாமா? இந்த ஜீரோவுக்கு ஒரு 0 அடிச்சிடலாம். மேலே இருக்கிறது வந்து பெருக்குங்க. மேலே இருக்கிறது பெருக்குனா என்ன கிடைக்கும்? வந்து 500 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். மேலே பெருக்குனா 500ன்னு கிடைக்கும். கீழே வந்து 6 இருக்குது. இப்போ வந்து வகுக்கலாமா? வகுத்தல் போட்டுக்கோங்க. வந்து 500 6ஆல் வந்து நம்ம வகுக்கிறோம். வாங்க. ஒரு 6 6 6 36 7 42 8 6 48. இப்போ 8 6 48. 8 48. மீதி எவ்வளோ வரும்? 2ன்னு வரும். அந்த 0 வந்து இறக்கலாமா? 20ன்னு வரும். திரும்ப ஒரு 6 6 3 6 18. 3 6 18. மீதி என்னென்னு வரும்? 2ன்னு வரும். இது வகுக்க முடியாது நம்ம, அதனால் இங்கே புள்ளி வச்சு இங்கே 0 சேர்த்துக்கலாமா? அப்போ என்ன வரும்? 3 6 18.
இப்போ பாருங்கள் என்ன ஆன்சர் வருது, 83.33%. அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ எங்கள் ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் இருக்குது. இப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட்டு. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட தொடரை கவனித்து விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு தொடர் வரிசை மாதிரி கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட தொடரில் வந்து வலமிருந்து இடமாக எழுதப்படும் போது 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தொடர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தொடரில் வந்து வலமிருந்து இடப்புறமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வலமிருந்து இடம்னா இதுதான் வந்து ரைட் சைடு, இதுதான் வந்து லெஃப்ட் சைடா. இப்போ வலமிருந்து இடமாக எழுத சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், பிஇ ஜிஇ இப்போ இப்படி எழுதிட்டே போவோமா. வடமிருந்து வலமிருந்து இடதுபுறமாக இப்படி எழுதிட்டே போனாலும் இதுதான் ஃபஸ்ட்டு வரும், இதுதான் செகண்டு வரும், இதுதான் தேர்டு வரும். சரிங்களா? அதில் வந்து எத்தனாவது உறுப்பு வந்து கேட்டிருக்காங்க, இடப்புறமாக வந்து 8வது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இடதுபுறத்துலேருந்து பாருங்கள், 8வது உறுப்பு என்னன்னு பாருங்கள். இதிலேருந்து 1 2 3 4 5 6 7 8. 8வது உறுப்பு வந்து என்ன இருக்குது, 6 இருக்கா. இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் சி. பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி அதுதான் வந்து ஆன்சர். புரிஞ்சா அந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, வலமிருந்து இடமாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரைட் சைடு. இந்த சைடு வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. வலமிருந்து இடமாக எழுதும்போது இப்படி தான் வருமா, ஃபஸ்ட்டு பி வரும், ஜி வரும், நெக்ஸ்ட் இது வரும், நெக்ஸ்ட் வந்து 7 வருமா. இதை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்படி எழுதுகிறப்போ இங்கேருந்து 8வது உறுப்பு வந்து என்ன வரும், அதான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து 8வது உறுப்பு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்கும். இதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு நம்பர் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வந்து க்யூப் பண்ணியிருக்காங்க. 1 க்யூப் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 2 க்யூப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வந்து க்யூப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் க்யூப் பண்ணி பாருங்கள். 1 எத்தனை டைம் போட்டாலும் 1 தான் வருமா. அப்போ நீங்கள் 2 க்யூப் பண்ணுங்கள். 2 க்யூப் பண்ணால் என்ன வரும், 8ன்னு வரும். 3 க்யூப் பண்ணி பாருங்கள். 3 க்யூப் பண்ணால் 3 9 9 3 27ன்னு வரும். நெக்ஸ்ட் என்ன வரும், 4 வருமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 க்யூப் பண்ணணுமா. இப்போ என்ன வரும், இப்போ 4 பெருக்குனா 16, 16 4 பெருக்குனா 64. இந்த லாஜிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1 + 2 + 3 + ... + k = 325 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 க்யூப், 2 க்யூப், 3 க்யூப் ... k க்யூபோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 7 எண்கள்னு வந்தால் அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். பார்த்தீங்கன்னா 7 எண்ணுன்னு வந்தால் இதான் வந்து ஃபார்முலா, n × n + 1 / 2. சரிங்களா? அப்போ 7 எண் வந்தால் இதுதான். இப்போ வந்து இதுமாரி க்யூப்பில் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயரு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து n × n + 1/2 அதோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்களா. இப்போ க்யூப் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 325. அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண ஆன்சரு 325 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணால் வந்து ஆன்சரு. இப்போ போட்டு பார்க்கலாமா. 325 பெருக்குங்க. 5 25க்கு 5, மீதி 2, 2 10, 10 2 12. இது பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம், 25ன்னு வந்துருச்சு. இங்கே எங்கே 25 இருக்குது, இங்கே தான் இருக்குது, லாஸ்ட் 2 5. ஆப்ஷன் ஏ இதான் வந்து ரைட் ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ 10th புக்கில் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்.
ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவு கன அளவு அந்த டாப்பிக்கில் இருந்து அப்படியே எக்ஸாம்பிள் சம்மே எடுத்து அப்படியே கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ஸ்கூல் புக் சம்ஸ் பார்த்தாலே மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து ஸ்கூல் புக் மேக்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த கொஷின்ஸ் பாருங்கள். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உருளைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமன்படுத்தும் உருளை இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய நீளம் எவ்வளோ விட்டம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சுற்றில் வந்து ஸோ எவ்வளோ கவர் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இந்த டேட்டா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதேமாரி வச்சு இப்போ ஒரு சுற்று கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் இப்போ 8 சுற்றுகளில் வந்து ஸோ எவ்வளோ பரப்பு வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸோ உருளையோட வளைவரைப்பு ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். ஸோ உருளையோட வளைவரைப்பு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πRH 2πRH சரிங்களா. வந்து 2 ஸோ பையோட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் என்னன்னா 22/7 22/7. அடுத்து 6. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டத்தில் பாதி தான் வந்து ஆரமா. ஸோ ஆரம் வந்து என்ன வரும் 1.4 அப்படின்னு வருமா, 1.4 அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா 1.4 ஈக்குவல் அச்சு. ஸோ அச்சு வந்து உயரம். ஸோ நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடிக்கணும். ஸோ இதுமாரி பாயிண்டில் வந்துச்சுன்னா நமக்கு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அதை வந்து முழு எண்ணாக மாற்றிக்கலாம். ஸோ முழு எண்ணாக மாற்றலான்னா நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கிக்கலாம். ஸோ 2 ஸோ இன்ட்டு 22 ஸோ பெருக்குனா என்ன வரும் 14. மேலே 14 10ஆல் பெருக்கிறோம் இல்லையா, அதனால் 14 வரும். இன்ட்டு 3 டிவைடட் பை 70 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கீழே மேலே 10ஆல் பெருக்கணும், கீழே 10ஆல் பெருக்கணுமா இல்லையா. ஸோ அதனால் பெருக்குனா வந்து கீழே வந்து 70ன்னு வருமா. இப்போ வந்து 7 ஆப்பிள் அடிக்கலாம். அப்போ 1 7 7 இங்கே 10. ஸோ 10 7 70 7 14. ஸோ இது எல்லாத்தையுமே பெருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பெருக்கி அடித்தா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 26.4 அப்படின்னு வரும். ஸோ 26.4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்போது அந்த உருளையோட ஒரு சுற்றில் வந்து இவ்வளோ பரப்பு வந்து கவர் ஆகுது சரிங்களா. இப்போ 8 சுற்றுகளில் வந்து எவ்வளோ பரப்பு கவர் ஆகுதுன்னா இதை வந்து நம்ம 8ஆல் பெருக்கிட்டால் ஆன்சரு. ஸோ 8ஆல் பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 211.5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சர் வரும். நீங்கள் வேணால் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை வந்து 4x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் கடனாக வாங்கின தொகை வந்து 4x. இதான் வந்து அசல் சரிங்களா. இதில் வந்து ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, இப்போ நமக்கு தனி வட்டின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ தனி வட்டினா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா PNR/100. ஸோ இதில் வந்து அவங்க வந்து தனி வட்டியாக வந்து எவ்வளோ வாங்கினா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தனி வட்டியாக வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க 45 ரூபா வாங்கியிருக்காங்க. தனி வட்டியாக வந்து 45 ரூபா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க அசலாக வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க 4x. ஸோ இவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எண் வந்து ஒரு வருடம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வருடம்னு கொடுத்துருக்காங்க. எண் வந்து 1. ஸோ ஆர் வந்து வட்டி வீதம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100. இப்போ வந்து அடிக்கலாமா, அடிங்க. இப்போது ஒரு நாள் 4, இப்போது 7 நாங்க 8. ஸோ மீதி பேலன்ஸ் 2 இருக்கும். 5 நாங்க 20. ஸோ கீழே வந்து எவ்வளோ இருக்குது 25 அப்படின்னு இருக்குது. இப்போ 9ஆம் எப்படி அடிக்கலாமா, 9 9 29 40 I9 45. ஸோ I9 45. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ மித்ததெல்லாம் வந்து பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ 5 இருக்குது. இந்த சைடு வந்து 5 இருக்குது. ஈக்குவல் டு இந்த சைடு வந்து எக்ஸு
ஸோ டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு வந்து எக்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 25 வந்து நம்ம இங்கே எடுத்து வந்துடலாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 25 5 × 25. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 125 அப்படின்னு வரும். இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளை கடனாக பெற்ற தொகை வந்து எவ்வளோன்னு பாருங்கள். இப்போது எக்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அது கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் எவ்வளோ வாங்கியிருக்காரு இப்போ 4 × அந்த எக்ஸோட வேலையை போட்டிங்கன்னா 125. 125னா 4 டைம் பெருக்கினா என்ன ஒரு 250, 500 வந்து அவர் அசலாக வாங்கியிருக்காரு. இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக சும்மா சொல்கிறேன். அது சும்மா அப்படி பார்த்துக்கோங்க. இப்போது எக்ஸோட வேல்யூ வந்து 125. புரிஞ்சா? அடுத்த கொஷின் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் 2000 ஆனது 10% தனி வட்டியில் 3600 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசல் வந்து 2000. ஸோ வந்து 10% தனி வட்டியில் வந்து ஸோ மொத்த தொகை வந்து எவ்வளோ மாறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3600 மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து அதுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சால் வந்து ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை நம்ம மைனஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து தனி வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து மொத்த தொகை வந்து எவ்வளோ? 3600. மொத்த தொகை வந்து 3600. ஸோ மொத்த தொகையிலேருந்து ஸோ அசலை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ 2000 வந்து ஸோ 3600லேருந்து 2000 மைனஸ் பண்ணால் ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1600 அப்படின்னு கிடைக்கும். இப்போ தனி வட்டி வந்து நமக்கு 1600 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தனி வட்டி ஃபார்முலா எழுதுங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். PNR / 100. ஸோ இங்கே பாருங்கள். இப்போ தனி வட்டி வந்து எவ்வளோ? 1600. அது வந்து 1600. தனி வட்டி வந்து 1600. ஸோ அசல் வந்து நமக்கு தெரியும் 2000. ஸோ என்ன தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ 10ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை 100 பை 100. இப்போ அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிருங்க. இந்த 2 ஜீரோவுக்கு ஸோ இங்கே ஒரு 2 ஜீரோ அடிச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த ஒரு ஜீரோவுக்கு ஸோ இந்த ஒரு ஜீரோ அடிக்கலாம். அடுத்து ஸோ இந்த ஜீரோவுக்கு ஸோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இப்போ 2 ஸோ 8 16. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ n எத்தனை ஆண்டுகள் நமக்கு கிடச்சிருக்கு? ஸோ 8 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் வந்து தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியாது. நான் வந்து அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் என்க மதிப்பெண்ணை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். மதிப்பெண் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த மதிப்பெண்ணில் நான் 35% மதிப்பெண் எடுத்தால் பாஸு. ஸோ இன்ட்டு எக்ஸு. ஸோ மொத்த மதிப்பெண்ணில் நான் 35% மதிப்பெண் எடுத்தால் பாஸு. ஆனால் வந்து நான் என்ன எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஸோ 31% தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ மொத்த மதிப்பெண்ணில் 31%